ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல இங்கிலீஷை பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோமா அடுத்த கட்டமா இந்த ஒரு டெய்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸை பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அங்க என்னங்கிறத பார்த்துடலாம். வெல்கம் டு யுவர் ஜர்னி ஆஃப் மாஸ்டரிங் எவ்ரிடே இங்கிலீஷ் கான்வர்சேஷன். This practice session focus on real life situation you encounter daily, from morning greetings to evening conversation. We will explore common questions, natural responses, typical challenges, and helpful advice to boost your confidence in English speaking. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய மாஸ்டரிங் எவ்ரிடே இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ல நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ரியல் லைஃப்ல டெய்லி நடக்கக்கூடிய காலையில எந்திரிச்சதுல இருந்து குட் மார்னிங் சொல்றதுல இருந்து ஈவினிங் நைட்டு தூங்க போற வரை நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை வந்து தான் இந்த வீடியோல ஒருத்தவங்க எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு எப்படி நேச்சுரலா ரெஸ்பான்ஸ் பண்றது, இதை பத்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸை வந்து பூஸ்ட் பண்ற விதமா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ற விதமா இந்த வீடியோ நமக்கு இன்னைக்கு அமைய போகுது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருந்துச்சு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் கான்வர்சேஷன். நம்மளுடைய ஒரு தூங்கி எந்திரிக்கிறோம், அந்த நாள் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து எப்படியெல்லாம் கான்வர்சேஷன் நடக்கும் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்க மார்னிங்ல கேட்கறாங்க, குட் மார்னிங், ஹவு டிட் யூ ஸ்லீப் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவங்க என்ன கேட்டாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். குட் மார்னிங், ஹவு டிட் யூ ஸ்லீப், காலை வணக்கம், நீங்கள் எப்படி தூங்கினீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஹவு டிட் யூ ஸ்லீப், எப்படி தூங்கினீர்கள். யூனா நீங்கள்ங்கிறது தெரியும், ஸ்லீப்னா தூங்குறது, டிட்னா அந்த தூங்குற இது காலம், தூங்கினீர்கள் எப்படின்னா ஹவு. இந்த டிட் அப்படிங்கிறது அந்த ஸ்லீப்ல தூங்கினீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா சேர்ந்து வருது. ஹவு டிட் யூ ஸ்லீப், காலை வணக்கம், நீங்கள் எப்படி தூங்கினீர்கள். அதுக்கு நம்ம எப்படி நேச்சுரலா ரெஸ்பான்ஸ் பண்ணலாமா, ஐ ஸ்லெப்ட் வெல், தேங்க்யூ, நான் நன்றாக தூங்கினேன், நன்றி. ஸ்லெப்ட் மீன்ஸ் ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ். ஸ்லெப்ட் மீன்ஸ் ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ். நான் நன்றாக தூங்கினேன். நைட்டு தானே தூங்கணும், முதல் நாள் நைட்டு தூங்கினது தானே நம்ம கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம நான் நன்றாக தூங்கினேன், நன்றி. அவங்க கேட்டதுக்கு நம்ம வந்து தேங்க்ஸுங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணுவோம். இது வந்து இங்கிலீஷ்ல வேணும் ஒரு ஆப்டிடியூட். ஐ ஸ்லெப்ட் வெல், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிட் யூ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் காலை உணவை சாப்பிட்டீர்களா. டிட் யூ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் காலை உணவை சாப்பிட்டீர்களா அப்படின்ட்டு ஒருத்தவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் ஐ ஹேட் சம் டோஸ்ட் அண்ட் காஃபி, நான் சில டோஸ்ட் மற்றும் காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஐ ஹாவ் சம் தோசா வித் சட்னி, நான் சில தோசை சட்னியோட சாப்பிட்டேன் அப்படின்ட்டு ஐ ஹாவ் சம் தோசா, இங்கிலீஷ்ல தோசா வித் சட்னி, ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டைம் ஆர் யூ லீவிங் ஃபார் ஒர்க், நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு புறப்படுவீர்கள். வாட் டைம் யூ ஆர் லீவிங் வாட் டைம் ஆர் யூ லீவிங் ஃபார் ஒர்க், நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு புறப்படுவீர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னா, ஐ ஆம் லீவிங் இன் அபவுட் 30 minutes, நான் சுமார் 30 நிமிடங்களில் புறப்படுகிறேன். ஐ ஆம் லீவிங் இன் அபவுட் 2 hours, நான் சுமார் 2 மணி நேரங்களில் புறப்படுகிறேன். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும். அடுத்து ஒருத்தவங்க நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு டுடே ஒர்க், ஐ டேக் லீவ், இப்படி நீங்க பதில் சொல்லலாம். அடுத்து, இஸ் த வெதர் நைஸ் டுடே, இன்று வானிலை நன்றாக இருக்கிறதா. இஸ் த வெதர் நைஸ் டுடே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மேக்கா நம்ம எடுக்கணும். இஸ் த வெதர் நைஸ் டுடே, இட் இஸ் அ பிட் கிளவுட்லி பட் பிளசன்ட், இது சற்று மேகமூட்டமாக உள்ளது. கிளவுடினா மேகம், பிட்னா சின்னது, சற்று, இந்த மாதிரி.
இட்ஸ் பிட் க்ளவுடி பட் பிளசன்ட். ஆனால் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. இட்ஸ் பிட் க்ளவுடி பட் பிளசன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். அட் ஒர்க் ஆர் ஸ்கூல் ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன். இங்கே ஒரு வேலைக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படிலாம் கொஸ்டின் இன்டராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சம் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம அதில் காட்டியிருக்கோம். இப்போ கிரீட்டிங் கலிகேஜ். உங்க கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க, உங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்களை இங்கிலீஷ்ல கேட்குறாங்க. எப்படின்னா, குட் மார்னிங், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட். நீங்க திங்கட்கிழமை வேலைக்கு போறீங்க, உங்க கூட வேலை பார்த்தவங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க உங்களை பார்த்து, குட் மார்னிங், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி கேட்கும்போது அந்த வாஸ் அப்படிங்கிறது வருது. ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. காலை வணக்கம், உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது. இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். அடுத்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். could you please me with could you please help me with this task. தயவு செய்து இந்த பணியில் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்க ஸ்கூல்லையோ இல்லை ஒர்க்லையோ இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷனாக தான் இருக்கு. could you please help me with this task. தயவு செய்து இந்த பணியில் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அடுத்து எப்படின்னா, ஒரு மீட்டிங் போகிறோம், அந்த மீட்டிங்ல எப்படி கேட்குறாங்கன்னா, மே ஐ ஷேர் மை தாட்ஸ் ஆன் திஸ். இதை பற்றி என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்ட்டு நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி கேட்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஷேர் மை தாட்ஸ், மே ஐ ஷேர் மை தாட்ஸ் ஆன் திஸ். இதை பற்றி என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தவங்க கேட்குறாங்க. அடுத்து டேக்கிங் பிரேக்ஸ். பிரேக்ஸ் ஹவர்ல ஒருத்தவங்க கேட்பாங்க, ஐ ஆம் கோயிங் ஃபார் எ குயிக் காஃபி பிரேக், வாண்ட் டு ஜாயின். நான் ஒரு விரைவான காஃபி இடைவேளைக்கு செல்கிறேன், சேர விரும்புகிறீர்களா, நம்மள நீங்களும் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐ எம் கோயிங் டு ஃபார் அ குயிக் காஃபி பிரேக், வாண்ட் டு ஜாயின். நீங்களும் சேர விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஷாப்பிங் அண்ட் ரன்னிங் எரண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஷாப்பிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்கே எந்த மாதிரிலாம் கான்வர்சேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. டு யூ நீட் அ ஷாப்பிங் கார்ட். கொஸ்டின் 1. டு யூ நீட் அ ஷாப்பிங் கார்ட். உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. ஆம் தயவு செஞ்சு எனக்கு வேணும். ஆம் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு. எஸ் ப்ளீஸ் எனக்கு வேணுங்கிற, எஸ் ப்ளீஸ் தேங்க்யூ நன்றி. இந்த தேங்க்யூங்கிற வார்த்தையை ஒருத்தவங்க நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு தேவைப்படுற விதமா நம்மளுடைய நலத்தை விசாரிக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துல அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்க்யூ அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா தேங்க்யூ அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும். அடுத்து ஃபைண்டிங் ஐட்டம்ஸ். வேர் கேன் ஐ ஃபைண்ட் த பிரெட் எசில் அப்படின்னு கேட்குறாங்க. வேர் கேன் ஐ ஃபைண்ட் த பிரெட் எசில். பிரெட் எசில வந்து பிரெட் வந்து எந்த இடத்துல இருக்கு, எங்க நான் பார்க்கலாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன அதை ஆன்சர் பண்றாங்கன்னா, இட் இஸ் ஐசில் 5 ஆன் யுவர் லெஃப்ட். உங்களது இடதுபுறத்திலிருந்து இடதுபுறத்தில் 5வது இடைக்கலையில் உள்ளது, இடத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி. 5வது ட்ரா, 5வது இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா. 5வது அந்த 5வது இடத்த பாருங்க, மேல இருந்து 5வது இடத்த பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம பேசல. அதுதான் வந்து இட் இஸ் எசில் 5 ஆன் யுவர் லெஃப்ட். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அடுத்த செக் அவுட். வில் தட் பி ஹேஷ் ஆர் கார்ட். இப்போ நீங்கள் சாமான்லாம் வாங்கிட்டு வர்றீங்க, பில் போட வரீங்க. அந்த பில்லர் வந்து உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, வில் தட் யூ பி கேஷ் ஆர் கார்ட். நீங்கள் வந்து கார்டு மூலியமோ கேஷ் மூலியமோ வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம், ஐ வில் பே பை கார்ட் ப்ளீஸ் அப்படின்னு. நான் கார்டு மூலமாக பணம் செலுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. இதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அமையணும். இந்த இடத்துல ப்ளீஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஐ வில் பே, ஐ வில் பே பை கார்டு. நான் வந்து என்னுடைய கார்டு மூலமாக பணம் செலுத்துகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறோம். ப்ளீஸ்னா கேட்குற ஒரு விதத்தில் இருக்கு. அடுத்ததா இங்கிலீஷ் லேர்னர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் காமனாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காமன் ப்ராப்ளம்ஸ் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் ஃபேஸ்.
Problem 1. Fear of making mistake. Many learners hesitate to speak because they worry about grammatical errors or pronunciation. This fear prevents practice and slow progress. நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு மிஸ்டேக் என்ன ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, நம்ம பேசுறதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ, ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டா பேசணும், ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டா பண்றோமா, கிராமர் மிஸ்டேக் பண்றோமா அப்படிங்கிற பயத்திலேயே நம்மள நிறைய பேர் இங்க இங்கிலீஷை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் தெரியாது. இங்கிலீஷ் அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி ஆர்டர் வைஸ்ல அவங்கள்ட்ட கேட்கறதுங்கிறது தெரியாது. இதுதான் வந்து கிராமர் மிஸ்டேக். அதனால நம்ம வந்து பயப்படுறோம். எப்படி இந்த மாதிரி பயம் பல கற்போர் இலக்கண பிழைகள் அல்லது உச்சரிப்பு பற்றி கவலைப்படுவதால் பேச தயங்குகிறார்கள். இதுதான் வந்து மேல நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிக 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 பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. அடுத்த ப்ராப்ளம் 2, லிமிட்டட் vocabulary. Not knowing enough words makes it difficult to express thoughts clearly. Learners often struggle to find right words in conversation. நான் ஃபர்ஸ்ட் ஏன் வந்து வேர்ட்ஸை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேங்கிறத இந்த ஒரு ப்ராப்ளம்னாலதான். இந்த ஒரு ப்ராப்ளம் வேர்ட்ஸ் நமக்குலாம் நிறைய தெரியாது. தமிழ்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல தெரியாது. ஸோ வேர்ட்ஸ் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸை பயன்படுத்தி கரெக்டான வேர்ட்ஸை கரெக்டான இடத்துல பயன்படுத்தி நம்மளுடைய கான்வர்சேஷனை மேக் பண்ண முடியும். அதுதான் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் 2 இருக்கு. நாட் நோவிங் எனாஃப் வேர்ட்ஸ். போதுமான வார்த்தைகள் தெரியவில்லை. மேக் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் கிளியர்லி. நம்மளுடைய எண்ணங்களை வந்து கரெக்டான கிளியரா சொல்ல முடியல. லேர்னர்ஸ் ஆஃப்டன் ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் இன் கான்வர்சேஷன்ல இந்த இடத்துல இந்த வேர்ட் சொல்லணுமா அந்த வேர்ட் சொல்றோமான்னு நம்ம யோசிப்போம். ஒருத்தவங்க நம்மள்ட்ட இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அதுதான் வந்து ப்ராப்ளம் 2. ப்ராப்ளம் 3, அண்டர்ஸ்டாண்டிங் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். Native speakers talk quickly and use idioms or slang, making comprehension challenging for learners. நம்மளுடைய தாய்மொழி தமிழ். இதே வந்து வேற ஒருத்தவங்க இங்கிலீஷ் வந்து தாய்மொழியா கொண்டவங்க இங்கிலீஷ்ல சரளமா பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கிறதே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து ப்ராப்ளம் 3. இதுதான் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்கள்ட்ட உள்ள காமனான பிரச்சனையா இருக்கு. Practical advice for daily practice. First, start small and be consistent. நீங்க டெய்லி ஒரு 15 நிமிஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 15 நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றத வந்து கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றது, 2 நாள் விட்டு ஒரு நாள் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடாது. டெய்லி 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் இதுக்கான டைம் ஒதுக்கி நீங்க கத்துக்க வேண்டும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான டைமை நீங்க டெய்லி ஒதுக்கி நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். அடுத்து திங்க் இன் இங்கிலீஷ். நீங்க ஒவ்வொரு இதை நினைக்கிறதையும் நம்ம தமிழ்ல நினைக்கிறத இங்கிலீஷ்ல நினைக்க ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய ட்ரை டு ஃபார்ம் தாட்ஸ் இன் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் தமிழ். நம்ம ஒரு விஷயத்த தமிழ்ல நினைக்கிறோம், அந்த விஷயத்த அப்படியே இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை ஹெல்ப் பண்ணும். அந்த நம்ம நினைச்சதை சும்மா நம்ம கூகுள்ல இப்ப டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. நம்ம தமிழ்ல நினைச்சதை இங்கிலீஷ்ல என்ன நினைச்சோம், தமிழ்ல சொன்னதை இங்கிலீஷ்ல நினைச்சதை கூகுள் டிரான்ஸ்லேட்டரை டைப் பண்ணி கரெக்டா அப்படிங்கிறத பாருங்க. கரெக்ட் இல்லைன்னா என்ன மாறுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இதுதான் ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் ஸ்பீக்கிங். யூஸ் யுவர் ஃபோன் டு ரெக்கார்ட் ஷார்ட் கான்வர்சேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன். லிஸ்டன் பேக் டு ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் ஃப்ளூயன்சி. உங்கள் பேச்சு நம்மளுடைய ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பேசணும், ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம், இன்னைக்கு நம்ம இந்த ஹோட்டலை பற்றி பேச போகிறோம், இன்னைக்கு நம்ம இந்த கடையை பற்றி பேச போகிறோம், இன்னைக்கு நம்மளை பற்றி நம்ம பேசணும், நம்ம அப்பாவை பற்றி பேசணும், நம்ம அம்மாவை பற்றி பேசுகிறோம்னு எடுத்துக்கிட்டு இங்கிலீஷில் நீங்களா பேசி பாருங்க. பேசிட்டு வருங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத யோசிங்க. அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலைகளை அடுத்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபைண்ட் எ ப்ராக்டிஸ் பார்ட்னர். உங்க கூட பயிற்சி பண்றதுக்கு ஒரு நல்ல நண்பனையோ, நல்ல தோழி, நல்ல தோழர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நல்ல அப்பா அம்மா எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கும் கூட சொல்லிக் கொடுக்கலாம். ரைட். அடுத்து ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் கான்வர்சேஷன்.
இப்போ நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் போவீங்க. அந்த இடத்துல ஃபுட் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்க வந்து அரைவிங் அட் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் டேபிள் ஃபார் ஹவ் மெனி? அவங்க வந்து கேட்குறாங்க டேபிள் ஃபார் ஹவ் மெனி? டேபிள் ஃபார் 2 ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு 2 மேசை தயவு செஞ்சு வேணும். ஹவ் மெனி டேபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எத்தனை டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எனக்கு 2 டேபிள் வேணுங்கிறத டேபிள் ஃபார் 2 ப்ளீஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டரிங் ஃபுட். ஆர் யூ ரெடி டு ஆர்டர்? நீங்க வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லணும் எஸ் ஐ வில் ஹேவ் நோ கிரில் ஐ வில் ஹேவ் த கிரில்டு சிக்கன் அண்ட் வித் ரைஸ் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்றோம் மெனுல உள்ளதை பார்த்துட்டு. இல்ல எனக்கு இல்ல கொஞ்சம் டைம் என்ன அப்படின்னா நோ கிவ் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து டூரிங் த மீல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க கேட்குறாங்க ஹவ் இஸ் எவ்ரி திங் டேஸ்டிங்? ஹவ் இஸ் எவ்ரி திங் டேஸ்டிங்? எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்றோம் இட் இஸ் டெலிசியஸ் தட் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இது சுவையாக உள்ளது நன்றி. டிஸ் டெலிசியஸ் இது சுவையாக உள்ளது தேங்க்யூ நன்றி அப்படின்னு. பே த பில். அப்புறம் பில் பே பண்ண போகும்போது குட் குட் வி த குட் வி ஹேவ் த பில் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம். நாங்கள் பில் எங்களுக்கு பில் கிடைக்குமா? பில் எடுக்கலாமா? பில் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து வெயிட்டர் சொல்றாரு செர்டன்லி ஐ வில் பிரிங் இட் ரைட் வே. நிச்சயமாக நான் உடனே கொண்டு வருகிறேன். ஐ வில் பிரிங் இட் ரைட் வே. பிரிங் மீன்ஸ் கொண்டு வர்றது, எடுத்து வர்றதுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சோஷியல் சுச்சுவேஷன் அண்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் கான்வர்சேஷன். ஒரு சோஷியல் சுச்சுவேஷனை வந்து மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட மேக் பண்ணுறோம் கான்வர்சேஷனை. ஸ்டார்டிங் கான்வர்சேஷன் ஹாய் ஐ ஆம் பிரியா வாட் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க இன்னொன்று. வணக்கம் நான் பிரியா உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொன்னோம் நைஸ் டு மீட் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம்? இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் இருக்கும். உங்களை சந்தித்ததை மகிழ்ச்சி நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்? நைஸ் டு மீட் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஷோவிங் இன்ட்ரெஸ்ட். தட் சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் டெல் மீ மோர். அது சுவாரஸ்யமாக தெரியுது ஒரு விஷயத்தை பார்த்து. தட் சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் டெல் மீ மோர் அப்படின்னு கேட்கணும். அடுத்து ஐ டிட் லவ் டு ஹியர் அபவுட் தட். அதை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு நமக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கிரியேட் ஆகும். அடுத்து வாட் டு யூ லைக் டு டூ ஃபார் ஃபன்? வேடிக்கையாக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? வாட் டு யூ டூ மீன்ஸ் செய் அப்படிங்க. லைக் டு டூ ஃபார் ஃபன் வேடிக்கை. ஃபன் மீன்ஸ் வாடிக்கையாக. வேடிக்கையாக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? வாட் டு யூ டூ வாட் டு யூ லைக் டு டூ ஃபார் ஃபன் வேடிக்கைக்காக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஃபார் மீன்ஸ் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஈவினிங் அண்ட் க்ளோசிங் கான்வர்சேஷன். ஈவினிங் அண்ட் க்ளோசிங் கான்வர்சேஷன் டிஸ்கஷன் யுவர் டே மேக்கிங் பிளான்ஸ் சேயிங் குட் பை. டிஸ்கஸிங் யுவர் டே. ஹவ் வாஸ் யுவர் டே டுடே? ஹவ் வாஸ் யுவர் டே டுடே அப்படின்ற ஒரு கொஸ்டின். டிஸ்கஸிங் யுவர் டே அப்படிங்கிறாங்க. ஹவ் வாஸ் யுவர் டே டுடே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்கள் உங்களுடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்றோம் ஆன்சர் எப்படி இருந்தோம். இட் வாஸ் குட் ஐ ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் அட் ஒர்க் அண்ட் மீட் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றோம் அப்படின்னா நான் நன்றாக இருந்தது. நான் வேலையில் எனது திட்டத்தை முடித்தேன். எனது நண்பனை மதிய உணவு இடைவெளியில் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். மேக்கிங் பிளான்ஸ். வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக்கெண்ட்? இந்த வீக்கெண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஆம் பிளானிங் டு விசிட் மை ஃபேமிலி. வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் டின்னர்? நான் என் குடும்பத்தை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்னோட சேர்ந்து இரவு சாப்பாட்டுக்கு வரீங்களா? அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரி குட் பாய். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் வித் யூ. ஹாவ் எ குட் ஈவினிங். உங்களுடன் பேசுவது நன்றாக இருந்தது. இட் வாஸ் கிரேட் டாக்கிங் வித் யூ. உங்களுடன் பேச நன்றாக இருந்தது. ஹாவ் எ குட் ஈவினிங். நல்ல மாலை வேலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து டேக் கேர் see you tomorrow அப்படின்னு சொல்றோம். கவனமாக இருங்கள் நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர் see you tomorrow. Your journey to English fluency. First, set daily goals. Aim to learn 5 new words and them in a sentence. Small achievable goals build momentum. நம்ம
ஒரு டெய்லி கோல் செட் பண்ணுறோம். டெய்லி ஒரு 5 வார்த்தை செட் பண்ணுறோம். 5 வார்த்தைகளை கற்றுக்கிறோம், புது புது வார்த்தைகளை. அந்த 5 புது புது வார்த்தைகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி படிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணுறோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பண்ணி நம்மளா கற்று முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளே பாராட்டிக்கணும். டேப் இந்த மாதிரி சாங்ஸ் மூலியமா நம்மளை பாராட்டிக்கணும். எம்ப்ரேஸ் மிஸ்டேக். எவ்ரி மிஸ்டேக் இஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் டு கம்யூனிகேட். எல்லா விதமான தவறுகளும் அதை சரி செய்வதற்கான வழிகள், ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால நம்ம ஐயோ நமக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சு நம்ம தப்பா பேசிட்டேமே அப்படின்னு நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. தப்பா பேசினாலும் பரவாயில்ல, தப்பா பேசுங்க. தப்பா பேசுற இடத்துல அடுத்து நம்ம ரைட்டா என்ன பேசலாங்கிறது அப்பதான் கத்துக்க முடியும். பேசினாலும் கத்துக்க முடியும். அடுத்து செலிப்ரேட் யுவர் ப்ரோக்ரஸ். Notice how much you improve. Keep a journal to track your speaking journey and celebrate wins. சொன்ன மாதிரி நம்மளே என்கரேஜ் பண்ணி கைத்தட்டி நம்மளே கேட்குறது அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசிட்டேன் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்லாம் ஈடுபடுறது மூலியமா நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறோம். அடுத்து ரிமெம்பர், fluency come with practice, patience and persistence. You are doing great. Keep speaking, keep learning, keep growing. புரிஞ்சுதா? ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமா தான் நம்ம அமைதியாகவும் இருக்கணும், ப்ராக்டிஸும் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கணும். இது யூ ஆர் டூயிங் கிரேட், கீப்பிங் ஸ்பீக்கிங் கிரேட், கீப் லேர்னிங், கீப் க்ரோவிங். நன்றாக செயல்படணும், நன்றாக கற்றுக்கணும், நன்றாக க்ரோவாகணும். அடுத்து இன் ஆஃபீஸ் ஸ்பீக்கிங் எவ்ரிடே இன்ட்ராக்ஷன். ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆஸ்கிங் கிளாரிஃபிகேஷன். குட் யூ கிளாரிஃபை வாட் யூ மீன் பை தட். நீங்கள் எதை குறிப்பீர்கள், தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு ஸ்லைடு தேவையில்லை, இதோட முடிச்சுக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் காலேஜ் ஸ்கூலில் கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.